அதான் கொட்டுக்காளி படம் பார்த்தீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஒரு டைம் பார்க்கலாம். கொஞ்சம் புரியாது, அவரோட ஃபஸ்ட் ஃபிலிமும் புரியல. இந்த படம் ஒரு சில பேருக்கு புரியறதுக்கு சான்ஸ் இல்லை. சூரிய பின்னாடி தான் உட்காந்துருந்தேன். அவர் சொல்லிட்டார், ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டார், இது கொஞ்சம் ஒரு புது ஃபீலாக இருக்கும், புதுசாக இருக்கும், நீங்கள் பார்த்த இந்த படம் மாதிரியும் இருக்காது, ஒரு புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அதனால் கொஞ்சம் ஸ்டோரி இம்ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸ்டோரி ஷார்ட் ஃபிலிமுக்கான ஸ்டோரி இது, அதை வச்சு ஃப்யூச்சர் ஃபிலிம் எடுத்த மாதிரி. ஆனால் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட், அந்த மியூசிக் இல்லாத ஃபீல் சவுண்ட் எஃபெக்ட் ஃபில் பண்ணிட்டாங்க. நமக்கு அந்த சீனுக்கு சாங்ஸு தேவைப்படாது. அங்கே அந்த சீனில் எதுக்குமே சாங்ஸ் தேவைப்படாது. மியூசிக்கில் இல்லைனாலும் அந்த சவுண்ட் எஃபெக்டில் ஃபில் பண்ணிட்டாங்க, அழகாக இருக்குது எல்லாமே. அது நடிப்புன்றதோட ஹைட் பண்ணி ஒரு மறைச்சி கேமரா வச்சு எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்படியே ரியலாக இருந்துச்சு. அது நடிப்புங்கன்னு சொல்லவே முடியாது கண்டிப்பாக. சூரிய அவரை பற்றி சொல்ல தேவையில்ல. அந்த வருஷத்தில் இது 3வது படம், அழகாக பண்ணியிருக்காரு அவர். மற்ற எல்லாருமே ஒரு நடிப்புங்கிறதுக்கு